நோக்கியால இருந்து புதுசா G42 னு ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைலோட இது கொஞ்சம் பெட்டராவே இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க பாத்துருவோமா? மொபைலோட பாக்ஸ்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் அந்த பாக்ஸ் வந்து இருக்கு. பட் இந்த டைம் முன்னாடி மாடல் இமேஜ் போட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா 11GB RAM வித் மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இதுல 6GB RAM இருக்கு, இன்னொரு 8GB RAM வேரியன்ட் இருக்கு. அது 16GB RAM அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரோமோட் பண்றாங்க. அப்புறம் இங்க சைடுல பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பெரிய பிராண்ட் கூட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கன்ஃபார்ம் பண்றது கிடையாது. பட் நோக்கியா வந்து அதை பாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, பாராட்டலாம். பட் கரெக்டான டைமுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பின்னாடி பார்த்தா அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க. பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா Nokia G42 மொபைல் இருக்கு. அப்புறமா ஒரு சாஃப்டான TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே மொபைலுக்கு நல்லாவே ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஒரு சார்ஜிங் அடாப்டர், 20 வாட்கான அடாப்டர் இருக்கு. கடைசியா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். அவ்வளவுதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. முதல்ல மொபைலோட டிசைன் பார்த்தா பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த டிசைன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாவும் இருக்கு, டிஃபரெண்டாவும் இருக்கு. இந்த சைடுல எல்லாம் கொஞ்சம் கர்வா கொடுத்திருக்காங்க. இந்த கலருமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சென்டர்ல நோக்கியா அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல எப்பயும் போல இந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள 3 கேமராஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் சில்வர் கலர்ல கொடுத்திருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்க உள்ள கலரும் அந்த ஃப்ரேம் கலரும் டிஃபரெண்டா கொடுத்திருக்கிறதும் பார்க்கறதுக்கு அட்ராக்ட் பண்ணுது. மொபைல கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்குமே நல்லா இருக்கு. வெயிட்னு பார்த்தா 193 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 8.55 mm தான் இருக்கு. ஓவராலா டிசைன் வந்து இந்த செக்மெண்ட்க்கு நல்லா பண்ணிருக்காங்க. பட் ரியர்ல இருக்கிறது பிளாஸ்டிக் பேக் தான். மொபைலோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இந்த செக்மெண்ட்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இங்க 6.56 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. Full HD+ கொடுக்கல, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலுமே இந்த HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்க்கு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பார்த்தோம் அப்படின்னா LCD டிஸ்ப்ளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இல்ல AMOLED டிஸ்ப்ளேயோட நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட டிஸ்ப்ளே வந்து பக்கத்துல வரவே முடியாது. இருந்தாலுமே டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த HD+ல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதான் கிடைக்குது. ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 560 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல ஓரளவு ஓகேவா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த டிஸ்ப்ளே வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான். அட்லீஸ்ட் பஞ்ச் ஹோலாவது கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணிருக்கலாம். இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நோக்கியா லான்ச் பண்ண நிறைய மொபைல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4G போனை இந்த பிரைஸ்க்கு முன் கிட்ட தான் சேல் பண்ணுவாங்க. அதுவும் 3GB RAM இல்ல 4GB RAM தான் இருக்கும். அதுலயும் யூனிசாக் ப்ராசஸரோட தான் இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மத்த மொபைல்ஸோட கம்பேர் பண்ணாம நோக்கியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகனோட 480+ ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4 லட்சத்துக்கு கிட்ட வருது. ஓரளவு ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். பட் பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. இந்த லாக், ஃப்ரேம் டிராப் இதெல்லாம் இருக்கும். பட் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். இதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா 4th Gen 1 இல்ல 4th Gen 2 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸோட இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். இது போக LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியண்டா 6+128 வருது. உங்களுக்கு 8GB RAM வேரியன்ட் வேணாலும் இருக்கு. 256GB ஸ்டோரேஜ் வரைக்கும் கூட வேரியன்ட் வந்து வச்சிருக்காங்க. மொபைலோட சாஃப்ட்வேர் வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் Android அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக எப்பவும் கொடுக்கிற மாதிரி அந்த நிறைய தேவையில்லாத ப்ளூடூத் ஓபன் பண்ணும்போது இல்ல, அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நிறைய இன்ஸ்டால் ஆகுது. அப்படி இன்ஸ்டால் ஆகிறது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு பெட்டரான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. பட் தேவையில்லாத அந்த புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். அது போக இங்க அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத நோக்கியா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்ஸ்லயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் டைமிங்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் வந்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் அது போக டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G ரெடி மொபைல். 5Gல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கீழ போனோம் அப்படின்னா 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. ரைட் சைடுல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது. கீழே பவர் பட்டன் வருது. அந்த பவர் பட்டன்லயே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அது ஓரளவு ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இது போக Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க. Bluetooth வெர்ஷன் 5.1 இருக்கு. IP52 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. மொபைலோட கேமராஸ்க்கு வந்தா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், அதுக்கு அப்புறமா ஒரு 2 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லி 2 கேமராவை சேர்த்து டோட்டலா 3 கேமரா அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பெரிய அளவுல ஷார்ப்னஸ் அந்த டீடைல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். இன்டோர்ல லோ லைட்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இருந்தாலுமே நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரா அந்த நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியுது. பட் இதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நோக்கியா லான்ச் பண்ண அந்த மொபைல்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதோட ரியர் கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா அப்படின்னு
அப்படின்னு பார்த்தா இங்க 8 மெகாபிக்சல்ல ஒரு கேமரா கொடுத்து வச்சிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ஓரளவு ஆவரேஜான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல லோ லைட்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அப்படியே இதோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல மேக்ஸிமமா 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது கொஞ்சம் பெட்டராவே இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 1080 30 fps ல எடுக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஓரளவு வீடியோட அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கு. அது போக இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா டுயல் சைட்னு ஒன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு கேமராவுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் மேக்ரோல நம்மளால போட்டோஸ் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன் இருக்கு, ப்ரோ மோட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன நைட் மோடும் ஆப்ஷன் இருக்கு. ஓரளவு பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸ் மட்டும் கவர் பண்ணிருக்காங்க. கடைசியா மொபைலோட பேட்டரிக்கு வந்தா இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 1 ஹவருக்கு மேலே டைம் எடுத்துது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பிராண்ட் வந்து 3 நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிலாம் கிளைம் பண்றாங்க. பட் அந்த அளவுக்குலாம் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வராது. ஓரளவு பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பேட்டரி வந்து தாங்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் இதுவே ஓரளவு ஓகே தான் 5G மொபைலுக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு 6+128, இன்னொன்னு 8+256. 6+128 வந்து 13000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ஆஃபர்ல 12000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அமேசான்ல கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 11000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 8+256 வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டா தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் அவ்வளோ பிரைஸ் போட்டு வாங்குற அளவுக்கு அது ஒர்த் கிடையாது. பட் 11000 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் நோக்கியால தான் வாங்குவேன். ஒரு டிஃபரெண்டான டிசைனோட ஒரு ஸ்டாக் கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நோக்கியால கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட இதை விட எல்லா விதத்திலுமே பெஸ்டா நிறைய மொபைல்ஸ் இருக்கு. நம்மளே நிறைய அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க.